மகன் வேலைக்கு சென்றிருக்க வாசலில் ஈசி சேரில் அமர்ந்திருந்தார் சந்திரசேகர். உள்ளே அவர் மனைவி ஜானகி மருமகளோடு பேசியபடியே சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அத்தை, காஃபித்தூள் கொஞ்சம் தான் இருக்கு, வாங்கி வைக்க மறந்துட்டேன். சாயந்தரம் காப்பிக்கு என்ன செய்யறது? மாமா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா என்றாள் மருமகள். மாமா கிட்டையா? ஐயோ வேண்டாம், அவரு நம்மளைய திட்டுவாரு. முதல்லையே வாங்கி வைக்க மாட்டையா என்றெல்லாம் பேச்சு வாங்கணும். ஒன்று செய்வோம், இருக்கிற காஃபி தூளை வச்சு மாமாவுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்து விட்டு நாம் 2 பேரும் டீ போட்டு குடித்து கொள்ளலாம். அவனுக்கு ஃபோன் பண்ணி சாயந்தரம் ஆஃபீஸ் விட்டு வரும் பொழுது வாங்கிட்டு வர சொல்லலாம் என்றார் ஜானகி. கணவரின் குணம் தெரிந்ததுதான். ஆஃபீஸர் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். வேலைக்கு போகும் காலத்திலும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டார். அவருண்டு, அவர் வேலை உண்டு, அவ்வளவுதான் அவரது பழக்கம். வேலை எதுவும் சொன்னால் கோபித்து கொள்வார். அதே அதிகார தோரணை. ஒரு சின்ன வேலை சொன்னாலும் கோபம் வரும். ஜானகிதான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாள். இப்பொழுது ஓய்வு பெற்ற பிறகும் நான் என்ன உங்களுக்கெல்லாம் எடுபிடி வேலைக்காரனா? சாமானம் இல்லைங்கன்னா என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. உடனே ஓடிப்போய் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு என்ன சின்ன வயசா? 4 பேர் வேலை வாங்கி பழக்கப்பட்டவனை ரிட்டையர்ட் ஆனதால வேலைக்காரனாக நடத்தணும்னு நினைக்கிறீங்களா என்று கோபப்பட்டு அவர்களை திட்டுவார். அதனாலே பெரும்பாலும் அவர்கள் எந்த வேலையும் சொல்ல மாட்டார்கள். இவரிடம் வேலை சொன்னாமல் இருப்பது நமக்குத்தான் நல்லது என்ற முடிவுக்கும் வந்துவிட்டார்கள். அப்பொழுது வாசலில் யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டது. அத்தை, தோட்டத்தை சுத்தம் பண்ண ஆள் அனுப்புறேன்னு உங்க மகன் சொல்லிட்டு போனார். அவர் வந்திருக்கார் போலிருக்கு என்றாள் மருமகள். மருமகள் சொல்லவும் வாசலுக்கு வந்து பார்த்தாள் ஜானகி. அம்மா, தோட்டத்தில் முருங்கை மரம் ஒடிஞ்சு விழுந்திருக்காம். அப்புறம் செடிகளுக்கெல்லாம் பாத்தி கட்டணும்னு சொன்னாங்களாம். என் ஆஃபீஸ் அட்டெண்டரின் அப்பா தோட்ட வேலை செய்வாராம். அவரை வர சொல்லியிருக்கேன். தேவையான வேலைகளை வாங்கி கொள்ளுங்கள். போகும் பொழுது 500 ரூபாய் கொடுத்து என்று காலையில் மகன் சொல்லிவிட்டு போனது ஜானகியின் ஞாபகத்துக்கு வந்தது. வாசலில் நிற்பவரை பார்த்ததும் திகைத்து போய்விட்டார். ஒடிந்த தேகம், லேசான கூன் விழுந்த முதுகு, வயதானவராக தெரிந்தார். இவர் எப்படி தோட்டத்தில் எல்லாம் வேலை செய்வார் என்று மனதிற்குள்ளே ஒரு கேள்வி. அவரை பார்த்து தயக்கத்துடன் கேட்டார் ஜானகி. அம்மா, தோட்டத்தை சுத்தம் பண்ணணும், முருங்கை மரத்தை வெட்டணும்னு என் மகன் சொன்னான். அது இந்த வீடுதானே? அரிவாளும் மென்மட்டியும் கொடுங்க என சகஜமாக பேசியபடியே சட்டையை அவிழ்த்து பையில் வைத்துவிட்டு பின்பக்கம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார். இந்த வயதிலும் கொஞ்சமும் சோம்பல் படாமல் ஒவ்வொரு வேலையாக பார்த்தார். அப்பொழுது மருமகள், அத்தை, பாவம், அவர் வயசானாலும் நல்லாவே வேலை பார்க்கிறாரு என்றாள் மருமகள். ஜானகியோ, ஆமாம், அவருக்கு ஒரு டீ போட்டு கொடுமா, குடிச்சிட்டு தெம்பா வேலை பார்க்கட்டும் என்றார் ஜானகி. மரம் வெட்டும் சத்தம் கேட்கவே, தோட்டத்தில் யாரு ஜானகி? தோட்டத்தை சுத்தம் பண்ண உங்க மகன் ஆள் அனுப்பியிருக்கான். அவர்தான் முருங்கை மரக்கிளைகளை வெட்டுறாரு. எழுந்து பின்பக்கம் வந்தார் சந்திரசேகர். ஒரு முதியவர் வெட்டிய மரக்கிளைகளை ஓரமாக எடுத்து வைத்து மண்வெட்டியால் மண்ணை கிளறுவதை பார்த்தார். அவர் சந்திரசேகரை பார்த்ததும், ஐயா வணக்கமுங்க. என் மகன் உங்க பையனின் ஆஃபீஸில் அட்டெண்டராக இருக்கான். அவன் சொல்லிதான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன் என்றார். தன்னை அறிமுகப்படுத்தியதுடன் புன்முறுவலுடன் அவர் வேலையை தொடர்ந்து செய்வதை பார்க்க அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தார் சந்திரசேகர். இவ்வளவு வயசாகியும் திடகாத்திர மனிதரைப் போல வேலை பார்க்கிறாரே, பாவம், அவர் வீட்டில் என்ன கஷ்டமோ என நினைத்தபடியே, ஏனப்பா, உனக்கு எத்தனை பிள்ளைகள்? தோட்டத்தில் வேலைதான் உன் தொழிலா, இல்லை வேற வேலையும் பார்க்கிறியா என்றார் சந்திரசேகர். ஐயா, எனக்கு ஒரே மகன் தானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழிலும் இதுதாங்க. பண்ணையில வேலை பார்த்து தான் என் குடும்பத்தை காப்பாத்தினேன். அதில் கணிசமான வருமானமும் வருது. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 4 வயதில் எனக்கு பேரன் இருக்கான் என்றார். பையன் நல்லபடியாகத்தான் சம்பாதிக்கிறானே, அப்புறம் வயசான காலத்தில் நீ ஏன் கஷ்டப்படுற? வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே என்றார் சந்திரசேகர். முதியவரோ மண்வெட்டியை கீழே வைத்து தலையில் கட்டிய துண்டால் கைகளை துடைத்தபடி
அப்படி இல்லைங்க ஐயா, இது வயசு சம்மந்தப்பட்டது இல்லை, நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்டது. குடும்பத்துக்காக இன்னும் உழைக்கலாம்னு என் மனசு சொல்லுது. அதுக்கான தெம்பும் என் உடம்பில் இருக்கு. வேலையை ஈடுபாட்டோடு சந்தோஷமாக செய்கிறேன். உழைப்பால் வர்ற பணம் என் குடும்பத்துக்குத்தான் உதவப் போகுது. பேரனுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகும் பொழுது சந்தோஷமாக போவேன். மீதமுள்ள காசை மருமகள் கையில் கொடுப்பேன். என் பிள்ளையும், ஏன்பா இன்னும் வேலை பார்க்கிறீங்க, வீட்டிலே இருங்க, நான் என்ன கஞ்சி ஊற்ற மாட்டேனான்னு கேட்பான். ஆனால் அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இவ்வளவு நாள் நாம் உழைத்து நம் குடும்பத்தை எப்படியோ கரை சேர்த்தியாச்சு. இனி நாம் உழைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். என் உழைப்பு குடும்பத்துக்கு உதவியாக இருக்கட்டுமேனு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த திருப்தி மட்டும் போதும். உடம்பில் தெம்பும் மனசில் தைரியமும் இருக்கிற வரை வயோதிகத்தை தள்ளி வைத்துவிட்டு வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அடுத்தடுத்த வேலையில் ஈடுபட்டவரையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சந்திரசேகர். அப்பொழுது அத்தை, அவர் ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு காலையிலேயே சீக்கிரமாக போயிட்டாரு. காய்கறி வாங்கி தந்துட்டு போகல. மாமாவுக்கு கீரை வேற வாங்கணும். அப்படியே ஏதாவது காயும் வாங்கிட்டு வரேன். அடுப்பில் குக்கர் இருக்கு, விசில் வந்ததும் நிறுத்திடுங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் மருமகள். குடுமா, நான் சும்மா தானே இருக்கேன், என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு என மருமகள் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டு கடைக்கு கிளம்பினார் சந்திரசேகர். மாமியாரும் மருமகளும் அவரிடம் எப்படி இப்படி ஒரு மாற்றம் வந்தது என புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். வேலை மிச்சம் தானே அவர்களுக்கு. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.